கர்த்தருடைய கரம் அந்த குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பினது. திருமணம் ஆகி போன கொஞ்ச மாதத்திற்குள்ள டைவர்ஸ் என்கின்ற காரியம் வரையிலும் அந்த வாழ்க்கை அது தடைப்பட்டு முடங்கி போய் அந்த மகளுடைய வாழ்க்கை முடங்கி போய் மாறினது. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் தான் செய்கிறோம். ஒரு சிஸ்டர் வந்தாங்க, நான் ஜெபிக்கும் போது என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் என் பைபிள்குள்ளே இருந்து ஒரு கார்டு கீழே விழுந்துச்சு சிஸ்டர். என் பொண்ணுக்காக நான் ஜெபித்துக்கிட்டே இருந்தேன், பைபிள் இப்படி திறந்தேன் ஒரு விசிட்டிங் கார்டு இருந்துச்சு, அந்த விசிட்டிங் கார்டு கீழே விழுந்துச்சு சிஸ்டர். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுக்குற அடையாளம்னுட்டு என் பொண்ணுக்கு இந்த பையனையே வரனா பார்த்து நான் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த பையனையே தேடி கண்டுபிடிச்சி என் பொண்ணுக்கு முடிச்சிடலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சிஸ்டர். சரி, அப்புறம் என்ன ஆச்சு, எப்படி அதுதான் தேவ சுத்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால், காடு விழுந்துச்சு சிஸ்டர். நான் ஜெபிச்சுட்டு திறந்தேன் பாருங்க, காடு விழுந்துச்சு. இந்த அம்மா கீழே காடு விழுந்துச்சான், தேவ சுத்தத்தை அறிஞ்சிட்டாங்களாம். நான் போய் திருமணம் செய்து வச்சிட்டேன் சிஸ்டர். கடைசியில் பார்த்தா அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தை குட்டி இருக்குது. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு